இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5th ஆர்டர் வந்துருந்துச்சு அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி 4th ஆர்டர்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதே கஸ்டமர் இன்னொரு ஆர்டரும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எனக்கு கோல்டு கலரில் சிம்பிளாக ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி வேணும்னு கஸ்டமர் ஒரு பிக் சென்ட் பண்ணி அதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நானும் எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்து வச்சுட்டேன். இதில் மொத்தம் 8 பேங்கிள்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கு தேவையான ஸ்ட்ரைப்ஸ்லாம் எடுத்து ஒட்டி வச்சுட்டேன். அப்புறம் அது ட்ரை ஆனதும் விராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விராப் பண்ணி முடிச்சதும் குந்தன் ஸ்டோன்ஸில் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். கஸ்டமர் கோல்டு கலர் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் ஸ்டோன் செயினும் வச்சு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பேங்கிள் முடிச்சாச்சு. அவுட்புட்டும் அழகாக இருந்துச்சு. கஸ்டமருக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தேன், அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன்னு சொன்னல, அது என்னென்னா இந்த கஸ்டமர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இவங்களுக்கு பேங்கிள் பண்ண வீடியோ யூடியூப்பில் போட்டிருந்தேன். அதில் நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. அண்ட் அந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்சஸ் வந்துருந்துச்சு. முக்கியமாக நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. அண்ட் இன்னொன்று நடந்துச்சு, யூடியூப்பில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 950 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோக்கு அப்புறம் 4000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். நமக்கு 4000+ ஃபேமிலிஸ் இருக்காங்களேன்னு. உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. லாஸ்ட்டாக இந்த பேங்கிளையும் பேக் பண்ணி கொரியருக்கு அனுப்பிட்டேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். உங்களுக்கும் பேங்கிள் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்க்கலாம். பாய்.